இந்தியா கிளாஸுக்குரிய ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை நான் இப்போ ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஒட்டுமொத்தமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய நோட்ஸை நான் போடுவேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய நோட்ஸை வந்து நான் 3 கட்டங்கள்ல உங்களுக்கு அதாவது ஷேர் பண்ண இருக்கிறேன். அதாவது முதலாவது கட்டத்தில் வந்து இந்த அரசியல் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் உள்ள தொடர்புகள், வேறுபாடுகள், அதே போல இந்த அரசியல் கற்கையில் உள்ளப்படுகின்ற பிரிவுகள், அரசியல் கற்கையில உள்ளப்படுகின்ற பயன்பாடுகள் சம்பந்தமாக நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் நாங்க அந்த அந்த ஒரு செப்பரேட்டா நோட்ஸ் வரும். அதே போல அணுகுமுறைகள். சரியா? இந்த 2 நோட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து கிடைக்கும். சரிதானே? ஏன் நான் மொத்தமா தரையில்லைன்னு சொன்னா, இப்ப மொத்தமா தரைக்கிற வந்து பெரிய ஒரு ஒரு பேஜா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க பயப்படக்கூடாது. அதுக்காக தான். சரியா? ஸ்டார்ட்ல வந்து நாங்க இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து எப்படி இதுக்குரிய எக்ஸாம் வருது என்கிறத நாங்க பார்த்துட்டு, அதாவது இந்த எக்ஸாம் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குரிய எக்ஸாம் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆஹ், நம்ம கிளாஸுக்குள்ள போவோம். சரி, அந்த ஒயிட் போர்ட் ஷேர் ஆகி இருக்குதா பிள்ளைகள்? ஒயிட் போர்ட் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. ஓகே, சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இதை நீங்க படிச்சதுக்கு பிறகுதான் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. சரிதானே? முதலாவது வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எப்படி பேப்பர் வருது, ஃபைனல் இயருக்கு எப்படி இந்த பேப்பர் வருதுங்கிறத நாங்க பார்க்கணும். சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, 2 பேப்பர் வரும். பொதுவாக எல்லா பாடத்திலையும் 2 பேப்பர் வர இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட், அதே போல என்னது செகண்ட் பார்ட். இந்த 2 கேட்டகரியில தான் இந்த பேப்பர் வரும். சரிதானே? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகுதி ஒண்ணுல வந்து உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ. எம்சிக்யூ அதே போல ஸ்ட்ரக்சர். சரியா? எம்சிக்யூவும் அதே போல ஸ்ட்ரக்சரும் வரும். ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு வந்து ஏ பாட்டிலையும், ஸ்ட்ரக்சர் வந்து பி பாட்டிலையும் வரும். சரியான? எம்சிக்கு வந்து ஏ பாட்டிலையும், ஸ்ட்ரக்சர் வந்து பி பாட்டிலையும் வரும். இப்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும், எம்சிக்யூல வந்து 1ல இருந்து 30 வரைக்கும் எம்சிக்கு வரும். 1ல இருந்து 30 வரைக்கும் எம்சிக்குவும், 31ல இருந்து 50 வரைக்கும் ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் வர இருக்குது. சரியா? 31 வரைக்கும் ஸ்ட்ரக்சர் கேள்வி வரைக்கும். அப்ப மொத்தமாக எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் சேர்த்து 50 கேள்விகள் வர இருக்குது. அப்ப இந்த 1ல இருந்து 30 வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 30 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில 1ல இருந்து 20 வரைக்கும், அதாவது நேரடியாக நாங்க மார்க் பண்ற மாதிரியும், 20ல இருந்து 25 வரைக்கும் அந்த கூற்று கேள்விகள், இப்ப ABCD, இப்ப இதுல வந்து எது பிழையா இருக்கோ அதை நாங்க கழிச்சிட்டு சரியான தொகுதி என்ன செய்வோம்னு சொன்னா தேர்ந்தெடுப்போம், அல்லது பிழையான தொகுதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். இப்படி ஒரு கேட்டகரியில் இருக்கு. அதே போல 26ல இருந்து 30 வரைக்கும் அந்த உண்மை பொய் சம்பந்தப்பட்ட கூட்டுகள், அதாவது வந்து உண்மை பொய் சம்பந்தப்பட்ட கூட்டுகள் சொன்னா, இப்ப முதலாவது கூட்டு உண்மையா இருக்கும், இரண்டாவது கூட்டு உண்மையா இருக்கும், அல்லது முதலாவது கூட்டு உண்மையா இருக்கும், இரண்டாவது கூட்டு பொய்யா இருக்கும், அல்லது இரண்டாவது கூட்டு பொய்யா இருக்கும், முதலாவது கூற்று உண்மையா இருக்கும். அதே போல 2 கூற்றும் பிழையாக இருக்கும். அதே போல ஒரு கூற்று இன்னொரு கூற்றை வந்து மேலும் விளக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு செக்ஷன்ல இந்த கேள்விகள் வரும். சரிதானே? இது ஃபர்ஸ்ட் இயரா இருக்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளங்காம இருக்கும். ஆனா நாங்க தொடர்ச்சியாக வந்து இந்த கிளாஸ்ல இணைஞ்சி பேப்பரை செஞ்சுட்டு இருக்கும் போது, இப்ப ஒரு யூனிட் முடியும் போதும் ஒரு பேப்பர் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். சரிதானே? அப்ப அதுல கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளணும். சரிதானே? அப்ப இந்த பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அது நல்ல பிக்கப் ஆகிடும். சரிதானே? இது வந்து எம்சிக்கு சம்பந்தப்பட்டது. அதே போல ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 31ல இருந்து 50 வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வரும், 2 மார்க்ஸுக்கு வரும். விளங்குதா? அதாவது இப்ப உதாரணமா அரசியல் என்றால் என்ன என்பதற்கு கல்வி ரீதியாக வழங்கப்படும் 2 வரைவிலக்கணங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கீழே நம்ம ஒன் வேர்ட் ஆன்சர் எழுத வேண்டி வரும். இப்போ உதாரணமா
இது ஒரு கேள்வி என்று சொன்னா இதுல வந்து கேள்வி இருக்கும். சரி, இப்ப உதாரணம் அது கேள்வி இருக்கும். இப்ப இதுல வந்து ரெண்டு புள்ளிகள் ரெண்டு ரெண்டு இடைவெளி விடப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடைவெளியில ஒன் வேர்ட் ஆன்சர் நாங்கள் எழுத போறோம். சரிதானே? இப்படித்தான் வந்து 50 கேள்விகள் வர இருக்குது. சரியான பிள்ளைகள்? அப்ப நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. எம்சிக்யூல நீங்க எந்த அளவுக்கு டார்கெட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏஏ கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். வழங்குதா? எம்சிக்யூல நீங்க எந்த அளவுக்கு டார்கெட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஏ என்ற ஒரு இலக்கை நீங்க என்ன செய்யலாம், டார்கெட் பண்ணிக்க இயலும். சரிதானே? அப்ப எம்சிக்யூல வந்து உங்களோட டார்கெட் எப்பயும் வந்து 45க்கு மேல இருக்கணும். 50க்கு 45க்கு மேல இருக்கணும். அப்போ 90 மார்க்ஸ் நீங்க எம்சிக்யூல டார்கெட் பண்ணணும். அதே போலதான் ரெண்டாவது பார்ட் டூல கற்றை வினாக்கள் வர இருக்குது. அதுல வந்து 3 கேட்டகரியில வரும். பார்ட் டூலயே 3ஆ பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1 என்றும் பார்ட் 2 என்றும் பார்ட் 3 என்றும் வந்து 3 கேட்டகரியில வந்து என்ன செய்வாங்க, பிரிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 1க்குள்ள வந்து 3 கேள்வி வரும். விளங்குதா? இந்த பார்ட் 1க்குள்ள, சரியா? அதாவது இந்த செக்ஷனுக்குள்ள 3 கேள்விகள் வர இருக்குது. சரியா? இதுல 3 கேள்விகள் வர இருக்குது. இதுல நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இதுல ஒரு கேள்வி செஞ்சே ஆகணும். இந்த 3 கேள்வியும் எதுக்குள்ள இருந்து வரும்னு சொன்னா, உங்களோட ஃபெஸ்ட் இயர்ல முதலாவது அலகு, இரண்டாவது அலகு, மூன்றாவது அலகு, நாலாவது அலகு, இந்த 4 அலகையும் மையப்படுத்தியதாக தான் இந்த 3 கேள்விகள் இதுக்குள்ள வர இருக்குது. அதே போல பார்ட் டூக்குள்ள, அதாவது இந்த பார்ட் டூல ரெண்டாவது பகுதியில வந்து 4 கேள்விகள் வரும். அப்ப நாலாவது கேள்வியும் 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் 7வது கேள்வியும் இந்த பார்ட் டூக்குள்ள வரும். இந்த பார்ட் டூ எதனை மையமாக வச்சு இருக்கும்னு சொன்னா, இலங்கையிட காலனித்துவம் அதே போல அரசியல் யாப்புக்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இந்த பார்ட் டூக்குள்ள வர இருக்குது. சரிதானே? அப்ப இதுல வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2 கேள்வி செஞ்சே ஆகணும். இதுல வந்து 2 கேள்வி கட்டாயம் செஞ்சே ஆகணும். அப்ப இது வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் யாப்புக்களை மையப்படுத்தியதாக தான் இந்த கேள்விகள் வர இருக்குது. அப்ப அரசியல் யாப்புக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசியல் பாடத்துல, இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்துல முக்கியம்ங்கிறத நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எம்சிக்யூல 20லிருந்து 21வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரைக்கும் முழுக்க முழுக்க அரசியல் யாப்புக்களை மையப்படுத்தியதா தான் எம்சிக்யூலையும் வரப்போகுது. அப்ப அரசியல் யாப்புக்கள் வந்து மிக முக்கியமான சாப்டர் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. அதே போல பார்ட் 3 என்ற இதுல வந்து ஏனைய ஏனைய அலகுகள், உதாரணமாக வந்து ஜனநாயகம் சம்பந்தமாகவும் பொது கொள்கை சம்பந்தமாக, அதே போல வந்து ஏனைய இலங்கையின் அரசியல் கட்சிகள், சர்வதேச அரசியல், அதே போல சிறு குறிப்புகள். அப்ப இதுலயும் வந்து 3 கேள்விகள் வர இருக்குது. அப்ப 8வது கேள்வி, 9வது கேள்வி, அதே போல 10வது கேள்வி வந்து சிறு குறிப்பு. அதுல ஒரு 5 தலைப்பு தருவாங்க. அதுல நாங்க 2 தலைப்பை சூஸ் பண்ணி என்ன செய்யணும் சொன்னா சிறு குறிப்பு எழுத போறோம். அப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் இதுல இருந்து ஒரு கேள்வி செய்யணும். சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கேள்வி, செகண்ட் பார்ட்ல இருந்து 2 கேள்வி, தேர்ட் பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி. அப்ப ஒட்டு மொத்தமா வந்து நாங்க 5 கேள்வி செய்யணும். அப்ப இப்ப 4 கேள்வி சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா இனி வந்து 3 பார்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்ல ஒரு கேள்வியை சூஸ் பண்ணி மொத்தமாக வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 5 கேள்வி நாங்க மொத்தமா செய்யணும். அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ் படி 5 கேள்விக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? இதுதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வார பேப்பர் பேட்டர்ன். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் இப்படித்தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வரும். அதே போல டேர்ம் எக்ஸாமுக்கும் இதே போல தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதால வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்முக்கு இப்படி ஒரு மாடல்ல வராது. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேப்பராக தான் இருக்க போகுது. சரியா? மாடல் பேப்பராக வராது. இனி ஃபோர்த், அதாவது ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், இந்த டைம்ல தான் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மாடல் பேப்பரா உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா பேப்பர் பெரும்பாலும் வரும். சரிதானே? ஆனா ஃபைனல் இயருக்கு இப்படி ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து உங்களுக்கு பேப்பர் வர இருக்குது. இவ்வளவு வழங்கிட்டா பிள்ளைகள்? இவ்வளவு உங்களுக்கு வழங்கிட்டா? ஆம் சார். இவ்வளவு வழங்கிட்டாமா?
ஓ சார். சரி. அப்ப இப்படித்தான் வந்து உங்களுக்கு பேப்பர் வர இருக்குது. அப்ப நல்லா பழைய கொள்ளுங்க பிள்ளைகள், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது வந்து ஏனைய பாடங்களைப் போல கஷ்டமான பாடம் இல்லை. அதை நீங்க நல்லா ஃபர்ஸ்ட்டுக்கே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஏனைய பாடங்களும் கஷ்டம் இல்லை, சரிதானே? இப்ப எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஏனைய பாடத்தை விட லேசா வர்றது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். உங்களுக்கு சாய்ஸ்ங்கிறது வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தான் பிள்ளைகள் கூட வரும். விளங்குதா? இப்ப நீங்க இப்ப 19ஆம் தேதி நடக்க இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பரை நீங்க பார்த்தாலும் விளங்கும். சாய்ஸுக்குள்ளேயே ஒரு சாய்ஸ் தருவாங்க. இப்ப 10 கேள்வின்னு சொன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு 20 கேள்விக்கு மேல வரும். சரியா? அப்ப அதுக்குள்ளேயே வந்து நாங்க சாய்ஸ் பண்றதுதான். விளங்குதா? இப்ப ஏனைய ஏனைய பாடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா சாய்ஸ் வந்து குறைவாக இருக்கும். 8 கேள்வி சேர்ந்து 5 கேள்வி செய்ய சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. 10 கேள்வியை தந்து 5 கேள்வி செய்ய சொல்லுவாங்க. அரைக்கரவாசி. அப்ப அதுல வந்து நாங்க ஒட்டுமொத்தமா நல்லா படிச்சோம்னு சொன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களால கன்ஃபார்மா டெஃபினெட்லி ஏ எடுக்க இடும். விளங்குதா? ஆனா நீங்க எந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இம்ப்ரூவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களோட ஏஐ டார்கெட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற பாடம் வந்து ஒரு உயிரோட்டமான பாடம். உயிரோட்டமான பாடம்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், நடைமுறை உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பாடம், நடைமுறையோட சம்பந்தப்பட்டது. இனி ஜோக்ரபி, இனி ஏனைய பாடங்களை பொறுத்த மட்டும் ஜோக்ரபியில ஒரு சில விடயங்கள் நடைமுறையா இருந்தாலும் மக்க எல்லாம் வந்து கோட்பாடாக தான் நிற்க போகுது. அதே போல ஏனைய சமயம் சார்ந்த பாடங்கள் பெரும்பாலும் கோட்பாடாக தான் நிற்க போகுது. ஆனா அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும்தான் கோட்பாட்டோடையும் நடைமுறையோடையும் சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு நாங்க படிக்க போறோம். சரிதானே? அப்ப இதுதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது வந்து கஷ்டமான பாடம் இல்லை. நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லி நிறைய இடத்த டியூஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேமெண்ட் எடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க விளங்கிக்கொள்ளணும். விளங்குதா? இப்ப 4500 ரூபாய் 5000 ரூபாய்ன்னு சொல்லி மாசத்துக்கு வந்து கட்டி படிக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது வந்து கஷ்டமான பாடம் இல்லை. விளங்குதா? நல்லா பாருங்க, 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து, சரியா, மாசத்துக்கு 5000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து ஒரு சேர்த்து நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது வந்து கஷ்டமான ஒரு பாடம் இல்லை. அதை நீங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கொள்ளணும். மிக மிக இலேசான இலகுவான ஒரு பாடம். சரியா? அப்ப இதுக்காக வேண்டி நீங்க பெரிய செலவுகளை செலவழிச்சு நீங்க வெளியே வெளியே கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே பிள்ளைகள்? நான் கிளாஸ்ல இருக்கேன், கோல் எடுக்கிறேன் உங்களுக்கு. கிளாஸ்ல ஏன் கோல் எடுக்கிறேன்? சரியா? அப்ப அதை நீங்க மைண்ட்ல இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் இப்ப நீ போஸ்டர்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. சாரி, சின்ன ஒரு கோல் வந்துட்டு அதான். சரியா? அப்ப இப்பயே மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து மிச்சமும் ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேயா? இப்ப நாங்க ஒஃபிஷியலா கிளாஸுக்குள்ள போவோம். இவ்வளவு உங்களுக்கு விளங்கிட்டு தானே? என்ன சரி டவுட் தான் நீங்க கேட்கலாம். ஓகேயா? இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? நோட் ஷேர் ஆகி இருக்குதா? ஓ சார். இப்பதான் வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, வந்து இவ்வளவுதான் டைப் பண்ணி முடிஞ்சிக்கு. இந்த இவ்வளவுக்குள்ள டைப் பண்ணி முடிச்சிக்கேன். சரிதானே? மக்கியத்தை வந்து நான் உங்களுக்கு குயிக்கா டைப் பண்ணி நான் குரூப்ல போடுவேன். சரிதானே? மக்கியத்தை குயிக்கா டைப் பண்ணி நான் குரூப்ல போடுவேன். அப்ப இன்னைக்கு வந்து நாங்க இந்த 1 ஹவருக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அதை நாங்க படிச்சுட்டு போவோம். சரிதானே? அப்ப உங்களுக்கு ஃபெஸ்டா முதல் அழகு, நான் ஏற்கனவே அந்த 15 அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கத்தை போன கிளாஸ்ல உங்களுக்கு தந்திருக்கிறேன். விளங்குதா? 15 அழகு சம்பந்தப்பட்ட பூரணமான விளக்கத்தை, சுருக்கமான பார்வையை போன கிளாஸ்ல தந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு வந்து நாங்க இந்த அழகு ஒன்ன வந்து நாங்க விரிவா நாங்க பார்ப்போம். இப்ப அதுல வந்து முதலாவது அழகுதான் வந்து அரசியலை அறிந்து கொள்ள. நீங்க எந்த பாடத்தை எடுத்தாலும் பிள்ளைகள், சரியா, எந்த பாடத்தை எடுத்தாலும் முதலாவது வரப்போறது வந்து அரசியலை அறிந்து கொள்ளல். அதாவது அந்த பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகமா தான் இருக்க போகுது. இப்ப உதாரணமா இஸ்லாம் பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை அறிந்து கொள்ளல் சம்பந்தமா ஒரு பாடம். ஜியோகிரபி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த புவியியலை அறிந்து கொள்ளல். இப்படித்தான் வந்து இருக்க போகுது. அதே போலதான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் முதலாவது வந்து இந்த அரசியலை அறிந்து கொள்ளல் சம்பந்தமா தான் வரப்போகுது. அப்ப இந்த இந்த அழகுக்குள்ள நாங்க என்னத்தை படிக்க போறோம்னு சொன்னா
ஒன்று வந்து அரசியல் என்றால் என்னங்கிறத நாங்க பார்க்க போறோம். அதே போல இந்த அரசியல் விஞ்ஞானம், அதாவது அரசியல் என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அப்ப ரெண்டும் வந்து வெவ்வேறானது. இப்ப 28 பிள்ளைகள் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்னு சொன்னா நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்லை. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மிக டீப்பா இலகுவா உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துவேன். சரிதானே? அப்ப இந்த அரசியல் என்றால் என்ன, அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்னங்கிறத நாங்க படிக்க போறோம். அதே போல இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் என்ன தொடர்புகள் இருக்கு, லிங்க் என்ன இருக்கு, அதை நாங்க படிக்க போறோம். அதே போல இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இருக்கு, அதை நாங்க என்ன செய்ய போறோம், மிக இலகுவாக நாங்க படிக்க போறோம். அதே போல ஒரு சமூக ரீதியாக அரசியலூடாக என்ன பயன் கிடைக்குது என்கிறத நாங்க படிக்க போறோம். அதே போல இந்த அரசியல்ல உள்ளடங்கப்படுகின்ற அந்த அரசியல் பிரிவுகள் என்ற ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, அதை நாங்க படிக்க போறோம். விளங்குது தானே? அதே போல இந்த அணுகுமுறைகள் என்ற ஒரு சாப்டர் இருக்குது. அணுகுமுறைன்னு சொன்னா இந்த அரசியலை அறிந்து கொள்வது தொடர்பாக சில அணுகுமுறைகள், குறிப்பாக மரபு ரீதியான அணுகுமுறைகள், நவீன அணுகுமுறைகள் என்று சொல்லி இரண்டு கேட்டகரி கீழே இது இருக்குது. அப்ப அந்த மரபு ரீதியான அணுகுமுறைகள்ல ரெண்டு அணுகுமுறைகளும், நவீன அணுகுமுறையில் ஒரு 4 அணுகுமுறைகளும் இருக்குது. அப்ப அந்த 6 அணுகுமுறைகளும் நாங்க படிக்க போறோம். அந்த அணுகுமுறையை வந்து நம்ம தனியா ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு தருவேன். சரிதானே? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு 2 சாப்டரா உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அப்ப இவ்வளவு விடயத்தையும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த முதலாவது அலகுகளை வந்து நாங்க படிக்க போறோம். சரிதானே? அப்ப இதுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு கொப்பியும் எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன ஷார்ட் நோட்ஸை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு தருவேன். ஆனா நீங்களும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நோட்ஸ்ல இல்லாத பல விடயங்கள் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்ப நோட்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அதை வாசிச்சு அதே போல நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் தருவேன், அதாவது ஷார்ட் நோட்ஸ். அதாவது நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கும்போது நீங்க எடுக்கிறது தான் அந்த ஷார்ட் நோட்ஸ். அந்த ஷார்ட் நோட்ஸையும் வச்சு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு புது நோட்ஸ் உருவாக்கணும். விளங்குதா? அதாவது உருவாக்குறேன்னு சொன்னா எழுதுறே இல்ல, இப்ப நாங்க படிச்சதை வந்து எழுதி பார்க்கிறேன். விளங்குதா? இப்ப இந்த நோட்ஸையும் வச்சு நாங்க தார அந்த ஷார்ட் நோட்ஸையும் வச்சு நீங்களாவே ஒரு நோட்ஸ் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். விளங்குதா? அது வந்து உங்களுக்குரியது. விளங்குதா? இப்ப நான் தார நோட்ஸை மட்டும் பாடமாக்கி நீங்க எக்ஸாமுக்கு ஒப்புவிக்க கூடாது. விளங்குதா? நான் தார நோட்ஸை மட்டும் வச்சு நீங்க எக்ஸாமுக்கு ஒப்புவிக்க கூடாது. சரியா? உங்களோட மொழி நடையில உங்களோட ஒரு ஒரு ஆர்வத்தின் ஊடாகத்தான் இந்த நோட்ஸை நீங்க என்ன செய்யணும் சொன்னா ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். விளங்குதா? அப்ப நான் நிறைய நிறைய டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்லி தருவேன். தொடர்ந்து வந்து இந்த கிளாஸ்ல இணைஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது பாருங்க, அழகொண்டு அரசியலை அறிந்து கொள்ளல். பதில நாங்க முதலாவது பார்க்கிறது வந்து இந்த அரசியல் என்றால் என்ன. இப்ப இது வந்து வேர்ட் ஃபைல்ல இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கீழே கோடிட்ட மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு பிடிஎஃப்க்கு மாத்தினேன்னு சொன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் மாத்தி நான் நோட்ஸ் தருவேன். சரிதானே? அடுத்த இன்னொரு முக்கியமான விடயம், கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி குரூப்ல எட் ஆகிக்கொள்ளுங்க. குரூப்ல மட்டும்தான் நான் நோட் ஷேர் பண்ணுவேன், வெளி குரூப்புக்கு நோட் ஷேர் பண்ண மாட்டேன். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த கிளாஸ் முடிய இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி நான் குரூப்ல எட் பண்ணுவேன். குரூப்ல எட் ஆனதுக்கு பிறகு நான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் தருவேன். சரி, அதே போல உங்களோட ஏனைய கிளாஸ்மேட் பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகத்தை உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுங்க. சரிதானே? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அரசியல் என்றால் என்ன? விளங்குதா? அரசியல் என்றால் என்ன சொல்லுங்க பிள்ளைகள். உங்களுக்கு இந்த அரசியல் என்றால் என்ன என்று சொல்லி சின்ன ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன என்ன ஒரு வரைவிலக்கணம், அதாவது உங்களோட ஓன் வரைவிலக்கணத்தை சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள். ஒரு நாட்டை ஆட்சி செய்யறது. வெரி குட். ஒரு நாட்டை ஆட்சி செய்யறது. வேற யாரு சரி? வேற யாரு சரி? ஓகே, ஹம்னா சொன்னாங்க நாட்டை ஆட்சி செய்யறது. வெரி குட், அதுதான். வேற யாரு சரி? நாட்டை ஆட்சி செய்யறது மட்டும் அரசியல். வேற? பொதுவா தேசத்தை ஆட்சி செய்யறது வந்து அரசியல் அப்படின்னு சொல்றதை விட அரசியல் வந்து 2 வகையா பிரிக்கலாம். அப்படின்னா கல்விசார் அடிப்படையில அரச நிர்வாகம் ஆட்சி அப்படிங்கறத ஆட்சி செய்யறதும், அப்புறம் அரச நிர்வாகம் ஆட்சி அப்படின்றதுக்கு அதுக்கு வெளியில மக்கள் சமூகத்துக்கிட்டே செய்யறது அப்படின்டா ஓகே ஊர்வலங்கள் அந்த ஓகே மாதிரி ஓகே வெரி செய்யறதும் குட். அரசியல் அப்படிங்கிறது. அதாவது பிரஜைகள் என்ன செய்யறாங்கிறது நாங்க பாக்குறது. வெரி குட். சரி, நான் பார்ப்போம். நல்லா பாருங்க பிள்ளைகள், நல்லா பாருங்க. இந்த அரசியல் என்றால் என்ன?
அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் இல்லை. அது நீங்க நல்லா விளங்கிக் இந்த அரசியல் என்றால் என்ன என்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் இல்லை. ஏனென்னு சொன்னா இந்த அரசியல் என்கிறது காலத்துக்கு காலம் மாற்றம் அடைஞ்சு வார ஒரு சப்ஜெக்ட். ஏனண்டா இப்ப இந்த அரசியல் தோற்றம் வரலாறுங்கிறது பார்த்தோம்னு சொன்னா ஆதி கிரேக்க காலத்துக்கு முற்பட்ட ஒரு காலம் தான் இந்த அரசியல் தோற்றம். அதாவது அரிஸ்டோட்டில் சோக்ரடிஸ் காலத்துக்கு முன்னரே இந்த அரசியலுங்கிறது இருந்து தான் இருக்குது. குறிப்பாக இந்த சோக்ரடிஸ் காலத்துல தான் இந்த அரசியலுங்கிறது ஒரு பிரதானமாக தோற்றம் பெற்ற ஒன்றாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அப்ப இந்த அந்த கிரேக்க காலத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் இந்த அரசியல்ங்கிறது தொடர்ந்தும் மாற்றம் அடைஞ்சு வருது. அதாவது அதுல பரிணாமம் அடுத்தடுத்த கட்டங்களின் ஊடாக வளர்ச்சி அடைஞ்சு போற ஒரு பாடம். அப்ப ஆகவே ஒரு காலத்துல வழங்கப்பட்ட வரைவிலக்கணம் இன்னொரு காலத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு வரைவிலக்கணமா இருக்குது. அப்ப ஆகவே தான் இந்த அரசியல் என்ற சொல்லுக்கு வரையறை வழங்குவது ஒரு கடினமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்றாங்க. என்று சொன்னா பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லும் போது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணத்துக்கு வருவது கடினமான ஒரு காரியம். விளங்குதா? ஏன்னு சொன்னா ஒவ்வொரு அறிஞர்களும் தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளை மையப்படுத்தி தங்களோட வரைவிலக்கணங்களை முன் வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணமா அரிஸ்டோட்டில் ஒரு வரைவிலக்கணம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அரசியல்ங்கிறது அதாவது ஒரு 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 சமூகம் அரசியலோட இணைந்து வாழும் போதுதான் அவன் ஒரு ஒழுக்க ரீதியாகவும் நட்பிரஜையாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைவிலக்கணத்தை சொல்றாரு அரசியலுக்கு. எப்படி சொல்றாரு? அரசியல் அதாவது ஒரு சமூகம் இந்த அரசியல் ஒரு பாணிக்கு கீழே நாங்க வாழும் போதுதான் அவன் ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள நட்பிரஜையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டோட்டில் காலத்தில் இந்த வரைவிலக்கணம் சொல்றாரு. அப்ப அவரு சொன்ன இந்த வரைவிலக்கணம் தற்போதைய காலத்துக்கு பொருத்தமானு கேட்ட பொருத்தம் இல்லை. விளங்குதா? ஏன்னா அந்த வரைவிலக்கணம் அந்த காலத்துக்கு பொருத்தமானது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துக்கு அந்த வரைவிலக்கணம்ங்கிறது பொருத்தம் இல்லை. இப்படித்தான் பல அறிஞர்கள் பல விதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா அது அவங்க வாழ்ந்த கால சூழ்நிலைகளை மையப்படுத்தியதான ஒரு வரைவிலக்கணமா இருந்தது. அப்ப அந்த வரைவிலக்கணம் அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருத்தமானதா இருந்தது. அதாவது எதிர்காலத்துல அந்த வரைவிலக்கணம் வலுவிழந்து செயற்பட்டது. ஆகவே தான் இந்த அரசியல் என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் இதுவரைக்கும் இல்லை. சரிதானே? அப்ப எவ்வளவு இது வழங்கிட்டா உங்களுக்கு? இது வழங்கினா ஓ சார். அப்ப நல்லா பாருங்க. இந்த அரசியல் என்றால் யாராவது என்ன சொன்னீங்களா? சரியா? அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த அரசியல் என்றால் என்னங்கிறதுக்கு பொதுவாக கிடைக்கிற ஒரு பதில் தான் தேசத்தை ஆட்சி செய்தல். சரியா? இப்ப நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அரசியல் என்ற சொல்லுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் இன்றைய வரைக்கும் இல்லை. காரணம் பல அறிஞர்கள் பல விதமான கருத்துக்களை தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளையும் கால ஓட்டங்களையும் மையமாக வைத்து வழங்கப்பட்டதுனால ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் அரசியலுக்கு இல்லை. ஆகவே தான் இந்த அரசியல் என்றால் என்னங்கிறதுக்கு பொதுவாக கிடைக்கிற ஒரு இலகுவான பதில் தான் தேசத்தை ஆட்சி புரிதல். சரியா? தேசத்தை ஆட்சி புரிதல் என்கிறது அல்லது தேசத்தை ஆட்சி செய்தல் தான் அரசியல் என்று சொன்னாங்க. இது பொதுவாக கிடைக்கிற ஒரு வரைவிலக்கணம். குறிப்பாக ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு செயற்பாடு, ஒரு நாட்டை ஆண்டு அந்த நாட்டில் வாழுகின்ற பிரஜைகளை ஆளுகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த அரசியல்னு சொன்னாங்க. குறிப்பாக இப்போ ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற, அந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு அரசாங்கத்தை அமைச்சு கொள்ற, சரியா? அந்த அரசாங்கத்தின் ஊடாக ஒரு நாட்டை ஆண்டு ஒரு ஆட்சி செய்யற ஒரு செயற்பாடு மட்டும்தான் அந்த அரசியல்னு சொல்லி ஒரு வரைவிலக்கணம் வழங்கப்பட்டது. குறிப்பாக இது பொதுவாக கிடைக்கிற ஒரு பதில். வழங்குதா? இப்ப நான் ஏற்கனவே கேட்டேன்னு கேட்கும்போது ஒரு பிள்ளை சொல்லியிருந்தாங்க நான் நினைக்கிறேன். அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருந்தாங்க அரசியல் நாட்டை ஆட்சி செய்யறதுன்னு சொன்னாங்க. அது சரிதான். அது பொதுவாக எல்லாரும் சொல்ற வரைவிலக்கணம். இப்ப யார்கிட்ட கேட்டாலும் இப்ப அரசியல் என்ன, அப்படி அரசியல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஓ நாட்டை ஆட்சி செய்யறது, அரசை ஆட்சி செய்யறது, இதுதான் அரசியல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி, இது பொதுவாக கிடைக்கிற பதில். இது பிழை என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனா உண்மையாக அரசியல் என்றால் என்ன என்கிறதுக்கு கல்வி ரீதியாக இந்த கல்வி ரீதியான அறிஞர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா
ஒரு வரைவிலக்கணத்தை முன்வைக்கிறாங்க. விளங்குதா? ஒரு வரைவிலக்கணத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஒன்று. இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. அரசு, அரச நிர்வாகம் மற்றும் ஆட்சி செயன்முறையுடன் தொடர்புடையது. விளங்குதா? அரசு, அரச நிர்வாகம் மற்றும் ஆட்சி செயன்முறையுடன் தொடர்புடையது. இது வந்து ஒரு வரைவிலக்கணம். சரியா? குறிப்பாக வந்து இந்த அரசு, அரச நிர்வாகம், ஆட்சி என்பனவற்றோடு தொடர்புடைய கருத்துன்னு சொன்னா, இப்ப நல்லா சொல்லுங்க. அரசுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு விடயம் இறைமை அதிகாரம். விளங்குதா? இப்ப அரசுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு விடயம் இந்த இறைமை அதிகாரம். அப்ப இந்த இறைமை அதிகாரத்தின் ஊடாக ஒரு அரச நிர்வாகத்தை அமைத்துக் கொள்வாங்க. அரச நிர்வாகம்னு சொல்றது வந்து இந்த சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, இவை ஒட்டுமொத்தமாக கொண்ட ஒன்றுதான் வந்து இந்த அரச நிர்வாகம். அப்ப இந்த அரசின் இறைமை அதிகாரத்தை கொண்டு ஒரு அரச நிர்வாகத்தை அமைத்து அதனூடாக ஆட்சி செயல்முறையை மேற்கொள்ற ஒன்றுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு வரைவிலக்கணம் வழங்கப்பட்டது. சரியா? அப்ப இந்த வரைவிலக்கணத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணமாக இருந்தது. அதுக்கு பிறகு இரண்டாவது கல்வி ரீதியான ஒரு வரைவிலக்கணம் வழங்கப்படுது. அதுதான் வந்து, அதாவது இதற்கு அப்பால் பிரஜைகள் மேற்கொள்ளும் சமூக ரீதியான பிரயோகம். எப்படி? பிரஜைகள் மேற்கொள்ளும் சமூக ரீதியான ஒரு பிரயோகம்தான் அரசியல் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வரைவிலக்கணம் வழங்கப்படுது. ஆரம்பத்துல சொன்னாங்க அரசு, அரச நிர்வாகம், ஆட்சி செயல்முறையோடு தான் அரசியல்ங்கிறது இருக்கி. சரியா? அப்ப அரசு இருக்கிற ஒரு இறைமை அதிகாரத்தினூடாக ஒரு அரச நிர்வாகத்தை அமைத்துக் கொண்டு அதனூடாக ஆட்சி செயல்முறையை கொண்டு செயற்படுத்துற ஒன்றுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகுதான் இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து இன்னும் என்ன செய்யறாங்க, ஒரு இன்னும் ஒரு விரிவான ஒரு வரைவிலக்கணத்தை வழங்குறாங்க. அது மட்டுமில்ல, அரசியல் அதனோடு சேர்த்து, எதனோட இந்த முதலாவது வரைவிலக்கணத்தோட சேர்த்து அதுவும் வரும். அதனோடு சேர்ந்து பிரஜைகள் மேற்கொள்ளும் சமூக ரீதியான பிரயோகம். இப்ப பிரஜைகள் மேற்கொள்ற சமூக ரீதியான பிரயோகம் அப்படின்னா என்ன? 27 பெச் பிள்ளைகள் இதுக்கு ஆன்சர் சொல்லாதீங்க. 28 பெச் பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க. பிரஜைகள் மேற்கொள்ற சமூக ரீதியான பிரயோகம் அப்படின்னா என்ன? உதாரணமா, பிரஜைகள் நாளாந்த ரீதியாக என்னென்ன அரசியல் ரீதியான செயற்பாடுகள்ல ஈடுபடுறாங்க அதைத்தான் வந்து நீங்க கேட்குறாங்க. அப்ப என்னென்ன விடயங்கள் ஈடுபடுறாங்க சொல்லுங்க அப்போ. இப்ப நாங்க என்னென்ன அரசியல் செயற்பாடுல ஈடுபடுறோம் சொல்லுங்க. தேர்தல்ல வாக்களிக்கிற, வெரி குட். தேர்தலில் வாக்களிக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை வழங்குற, வெரி குட். ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வழங்குறது. வேற? அரசியல் கட்சிகள் அமைத்தல், அரசியல் கட்சிகளை அமைக்கிறது. சரி ஹம்னா, நீங்க என்ன பாடுங்க. வேற யார் சரி சொல்லுங்க அப்போ. வெரி குட் ஹம்னா. இப்படி ஆக்டிவ் ஆகிக்கணும் கிளாஸ்ல. வேற யார் சரி சொல்லுங்க ஹம்னா சொன்னதை வச்சு. சொல்லுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் இப்ப இதுல வந்து நீங்க வெக்கப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் எதுவுமே இல்லை. நீங்க பிள்ளையா சொன்னாலும் நான் ஒன்றும் சொல்ல போறதும் இல்லை. இப்போ உதாரணமா, நீங்க ஒரு விடைய பிள்ளையா சொல்லிட்டீங்கன்னு வைங்க. சரியா? அந்த விடையை நான் உங்களுக்கு திருத்தி தரும்போது லைஃப் டைம் அது உங்களுக்கு மறக்காது. வழங்குதா? நான் எந்த லைஃப்ல அனுபவிச்ச விடயம் தான். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல நான் வந்து நான் கேள்வி கேட்டோடனே பதில் அளிப்பேன். நான் பிள்ளையா இருக்கேன் அந்த பதில் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த சேர் எனக்கு திருத்தி தருவாரு. அந்த அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் மறக்காது. லைஃப் டைம் அது ஃபுல் ஞாபகமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சம்பவமும் நடக்குது. ஓகே, இது நம்ம பிள்ளையா சொல்லிக்கோம், ஓகே திருத்தி தந்திக்கான்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் மறக்காது. அதுக்காகத்தான் சொல்றது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இருந்தே நான் கேட்கிறேன் ஆன்சர். எனக்கு தெரியாம இல்லை, அதுக்காக வேண்டி. சரிதானே? அப்ப இந்த ஹம்னா சொன்ன மாதிரி தான் பிரஜைகள் மேற்கொள்ற சமூக ரீதியான பிரயோகம் என்று சொன்னா தேர்தல்ல வாக்களிக்கிற. சரியா? அதே போல இப்ப இதுல பாருங்க, தேர்தல்ல வாக்களிக்கிற ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினராக செயற்படுறது. அதே போல தேர்தல்ல போட்டியிடுறது, ஒரு ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு இயக்கங்கள், அரசாங்கத்தை விமர்சிக்கிற எப்படியான செயற்பாடுகள்ல ஈடுபடுறது. இப்ப தொழிற்சங்க நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது. இப்ப தொழிற்சங்க நடவடிக்கை என்னது? அதாவது இந்த எதிர்ப்பு செயற்பாடுகள். இன்னைக்கு வைத்தியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், தாதியர் சங்கங்கள் எல்லாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதுவும் ஒரு அரசியல் தான். இது எதற்காக செய்யறாங்க? எங்கட உரிமைகள், எங்கட சுதந்திரம், எங்கட இந்த சம்பளங்களை எல்லாம் வந்து சிறப்பாக தர வேண்டும், வழங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் செய்யறாங்களே தவிர
வேற ஒரு இந்த நோக்கம் இருக்காது. அப்ப இது வந்து ஒரு அரசியல் ரீதியான செயற்பாடுகள். அதே போல அமுக்க குழுக்கள் சிவில் சமூக செயற்பாடுகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து பிரஜைகள் மேற்கொள்ற சமூக ரீதியான பிரயோகம். அப்ப இதுதான் வந்து அரசியல் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆகவே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அரசியல் என்றால் என்னங்கிறது வந்து பொதுவாக நாங்க வரைவிலக்கணம் வழங்கும் போது இந்த அரசு, அரச நிர்வாகம், ஆட்சி என்பனவற்றோடு பிரஜைகள் மேற்கொள்ற ஒரு சமூக ரீதியான பிரயோகமாகத்தான் இந்த அரசியல் என்கிற ஒரு விடயம் காணப்படுது. பிள்ளை இப்ப கட் ஆகும், ஒரு 1 மினிட்ல வந்து கட் ஆகும். திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. யாரும் கிளாஸை விட்டு லீவ் ஆக வேண்டாம். திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இருக்கிற டைம் கூட நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அப்ப இதுதான் வந்து அரசியல். விளங்குதானே? அப்ப இதை நீங்க மறக்க கூடாது. அப்ப நம்ம ஏற்கனவே இப்ப என்ன படிச்சோம்? இப்ப அரசியல் என்றால் என்னங்கிறதுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் இல்லை. காரணம் என்ன? பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்கள் அவங்களோட வாழ்ந்த சூழ்நிலைகளை மையமாக வைத்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா வரைவிலக்கணம் வழங்குறாங்க. ஆகவே ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் இன்னொரு காலத்துல வந்து பொருத்தமில்லாததாக இருக்கும். சரியா? இப்ப ஆரம்பத்துல வந்து அரசியலுங்கிறது ஒழுக்கம், தார்மீகம், இப்படியான விடயங்களை மையப்படுத்தியதா இருந்துச்சு. ஆனா தற்போதைய காலத்துல அரசியல் அப்படி இல்லையே. ஒழுக்கம், தார்மீகம்ங்கிறது இல்லை. இப்ப வந்து அதிகாரம், வளப்பங்கீடு, ஆட்சி, முரண்பாடுகள், முரண்பாட்டு செயல்முறைகள், இதையெல்லாம் மையப்படுத்தியதாக தான் அரசியலுங்கிறது இருக்கு. அப்ப